இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் என் உள்ள கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பெலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். இன்றைய செய்தியின் தலைப்பு, காத்திருக்கிறவர்களுக்கு காரியம் வாய்க்குமா? சாதாரணமாக காத்திருப்பது என்பது வேறு, கர்த்தருக்காக காத்திருப்பது என்பது வேறு. ஏனென்றால் கர்த்தருக்கு காத்திருப்பது என்பது 3 வகையான செயல்பாடுகளை உள்ளடக்கியது. ஒன்று, ஆண்டவரை மட்டும் நம்புவது. இரண்டாவது, அவர் மீது மட்டும் நம்பிக்கை வைப்பது. மூன்றாவது, ஆண்டவர் செயல்படும் வரை பொறுமையோடு காத்திருப்பது. இது 3மே சாதாரணமான காரியங்கள் அல்ல. இன்றைக்கு பலர் ஆண்டவரை நம்புவதை விட உலகத்தையும் மனிதர்களையும் தான் அதிகம் நம்புகிறார்கள். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் மட்டுமே பற்றுதலாய் இருப்பது நலம் என்பதை மறந்து போய் விடுகிறார்கள். மனிதர்கள் ஏமாற்றும் போது ஏமாந்து போய், சோர்ந்து போய், கவலைப்பட்டு கொண்டும் கண்ணீர் வடித்துக் கொண்டும் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சமயங்களில் நம்முடைய சோர்வுகளை அகற்றி நமக்கு புது பலன் கொடுக்க ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார் என்பதை முதலாவது நாம் நம்ப வேண்டும். இரண்டாவது, நாம் எதற்காக காத்திருக்கிறோமோ அந்த காரியங்களில் ஆண்டவர் நமக்கு வெற்றி கொடுப்பார் என்று அவர் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். நம்பினவர்களை கைவிடாதவர் நம்முடைய ஆண்டவர் என்கிற உணர்வு நமக்குள் வந்துவிட்டால் தொடர்ந்து நாம் கவலைப்பட்டுக் கொண்டே இருக்கக்கூடாது. காலதாமதமானாலும் நிச்சயம் நம்முடைய பிரச்சனைகளுக்குள் ஆண்டவர் நுழைவார் என்று பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதே சவால்களின் மத்தியில் தான். ஆனால் சவால்களை கண்டு அஞ்சாமல் சிறகடித்து உயரே நாம் பறக்க வேண்டுமானால் ஆண்டவர் கொடுக்கிற பலனுக்காக நாம் காத்திருக்க வேண்டும். இதற்கு பைபிள் நமக்கு கழுகைத்தான் உதாரணமாக சுட்டி காட்டுகிறது. ஏனென்றால் தான் உயரே உயரே பறப்பதற்கு உறுதுணையாக இருந்த சிறகுகளை இழந்து நிற்கிற ஒரு சூழ்நிலை கழுகுக்கு வரும்போது அமைதியாக ஒரு இடத்திலே அமர்ந்து உபவாசத்தோடு கூட மீண்டும் புது சிறகுகள் முளைக்கும் வரை கழுகு பொறுமையோடு காத்து கொண்டிருக்குமாம். கழுகின் நம்பிக்கைக்கு ஏற்றவாறு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு புது சிறகுகள் கழுகின் உடம்பில் முளைக்கும். புது சிறகுகள் முளைத்தவுடன் புது பலனை பெற்றுக்கொள்ளும் கழுகு மீண்டும் தன் செட்டைகளை அடித்துக் கொண்டு உயரே உயரே பறந்து செல்லுமாம். அப்படி அந்த கழுகு காத்திருப்பது போல நம்முடைய வாழ்க்கையிலும் புதிய காரியங்களை ஆண்டவர் செய்யும் வரை பொறுமையோடு நாம் காத்திருக்க வேண்டும். வேலைக்காக, திருமணத்திற்காக, உயர்வுகளுக்காக, சமாதானத்துக்காக என்று காத்திருப்பவர்கள் பலர். ஆனால் காலதாமதம் ஆகிக்கொண்டே இருக்கும் போது மனம் சோர்ந்து போய்விடுகிறது. இது இயற்கையான ஒரு காரியம்தான். காத்திருப்பவர்களுக்கு தானே கஷ்டம் தெரியும். சில மணித்துளிகள் நாம் பிரயாணப்பட்டு செல்கிற வாகனங்கள் தாமதமாக வந்தாலே நம்மால் தாங்கிக் கொள்ள முடிவதில்லை. எப்படி பல நாட்கள் நம்மால் பொறுமையோடு காத்திருக்க முடியும்? ஆனால் பெதஸ்தா குளத்தருகே ஒரு மனிதன் 38 வருஷம் வியாதியோடு கூட ஒரு அற்புதத்துக்காக காத்து கொண்டிருந்தான். இந்த மனிதனுடைய நம்பிக்கை வீண் போகவில்லை. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனுக்காகவே போனது போல அங்கு போனார். சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேள்வி கேட்டார். அவன் சொன்ன ஒரு பதில் என்ன தெரியுமா? எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை என்பதுதான். அவனுக்கு ஆண்டவர் முழு சுகத்தை கொடுத்தார். சுகம் பெற்ற அந்த மனிதன் செய்த ஒரு உயர்ந்த காரியம் என்ன தெரியுமா? தன்னை சொஸ்தமாக்கினவர் இயேசு கிறிஸ்து என்று யூதர்களுக்கு அறிவித்தார். அதற்கு காரணம் அவன் பெற்றுக்கொண்ட புது பெலன் தான். அற்புதத்துக்காக காத்திருக்கிறவர்களுக்கு பொறுமை இருந்தால்தான் தாங்கள் நினைக்கிற காரியங்கள் வாய்க்கும். அதுவும் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து காத்திருந்தால்தான் நாம் நினைத்ததெல்லாம் நடக்கும். மிக முக்கியமாக நாம் எந்த விஷயத்துக்காக காத்திருக்கிறோமோ அந்த விஷயத்தில் ஆண்டவர் அற்புதம் செய்தால் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக இயேசுவே ரட்சகர் என்பதை இந்த உலகுக்கு அறிவிப்பேன் என்று பொருத்தனை செய்து ஜெபியுங்கள். அப்பொழுது உங்கள் காத்திருப்பு ஒரு நாளும் வீணாக போகாது. சிறகுகள் முளைத்தவுடன் மகிழ்ச்சியோடு உயரே பறக்கும் கழுகை போல காத்திருப்புக்கு பிறகு ஆண்டவர் கொடுத்த பலத்தோடு நாமும் உயரே உயரே பறப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான ஜெப நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய குடும்பங்களிலே, எங்களுடைய வேலை ஸ்தலங்களிலே ஆண்டவரே பல விஷயங்களுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். எப்பொழுது இந்த காரியம் நடக்கும் என்று சொல்லி நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. பல சமயங்கள், பல மாதங்கள் ஆகும்போது, பல வருஷங்கள் ஆகும்போது நாங்கள் சோர்ந்து போய் விடுகிறோம். ஆனால் தேவரீர் எங்களை பார்த்து சொல்லுகிறீங்க, நீங்கள் என் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி நீங்க பலப்படுத்துகிற ஆண்டவராக எங்களோடு கூட இருக்கிறீங்க ஆண்டவரே. இன்றைய நாளிலே நாங்கள் தியானித்த தியானத்தை போல நாங்களும் கழுகை போல ஆண்டவரே செட்டைகளை விரித்து உயரே உயரே நாங்கள் எழுப்பி பறக்க வேண்டுமானால் ஆண்டவர் நீ கொடுக்கிற பலனுக்காக நாங்கள் காத்திருக்க வேண்டும்.
நீர் எங்கள் வாழ்க்கையில் செய்கிற அற்புதங்களுக்காக நாங்கள் காத்திருக்க வேண்டும். அதற்கேற்ற பொறுமையை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. எங்களுடைய பொறுமையை எடுத்து எங்களை சோதித்து பார்க்க பிசாசு நினைக்கிறார். ஆனால் பிசாசு ஒரு நாளும் ஜெயிக்க முடியாது என்பதை உணர்ந்து ஆண்டவரே, ஜெயத்தை கொடுக்கிற தேவனாகிய உங்க மீது நம்பிக்கை வைத்து நாங்கள் காத்திருக்கிறோம். ஒரு அற்புதத்தை எங்களுடைய வாழ்க்கையில செய்யுங்கப்பா. இயேசு கிறிஸ்து என்கிற வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.